அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்விலே ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த உணவு, அது எப்படிப்பட்ட நிலையிலே கையாளப்பட்டால் அவனுடைய உடல் நலமும் ஆரோக்கிய நிலைகளும் எப்படிப்பட்ட உயர்வான நிலையை அடைய முடியும் என்பதை நாம் உலகிலே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். என எல்லா நிலைகளுக்கும் ஒரு மனிதனுடைய நோய் பரவுவதற்கு, நோய் உடலிலே குடிகொள்வதற்கு இந்த உணவு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாண்பித்தார்களோ அந்த நடைமுறை ஒழுக்கத்தோடு நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நமது உடலை நாமே சீரழித்து விடுவோம். வியாதியை விலை கொடுத்து வாங்குதல் என்று சொல்வார்கள். வியாதிங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும். மூக்கொன்றுதா சளி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வியாதிங்கிறது வரும். ஆனா வியாதியை விலை கொடுத்து வாங்குறது இருக்கா? எங்க சண்டைங்கிறது எதிர்பார்க்காம வந்துட்டா பரவாயில்ல. ஆனா சண்டையை விலை கொடுத்து வாங்குவோம் பாத்துறீங்களா? சண்டையை விலை கொடுத்து வாங்க. அது மாதிரி வியாதியை விலை கொடுத்து வாங்குதல், அது என்னன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த கட்டுப்பாட்டற்ற நிலைகள், உணவுல கட்டுப்பாட்டற்ற நிலைகள். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு தோழர் இருந்தார். அவரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு தோழர். அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அவர்கிட்ட. நல்லா சாப்பிடுவார். சொல்லுமா பாம்பு வைரியா அவனுக்கு சொல்றமா, பாம்பு எவ்வளவு போட்ட ஆள் பார்த்தா பாடி பிடி மாதிரி இருப்பான். ஆனா என்ன செய்வான், அவ ஆள் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் இல்லையாச்சு பரவாயில்லன்னு எஞ்சிருவான். 3-4 சாப்பாடு சாப்பிட்டு இருப்பான். ஆனா வயிறு இருக்காது, பாம்பு வயிறுங்குவாங்க. அபூ ஹுரைராட்ட இருந்த அந்த தோழர் அவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவருடைய உணவுல மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவ்வளவு உணவு சாப்பிட்டவரு உணவு போறதில்லை, ரொம்ப சுருக்கமா சாப்பிடுறாரு. இது யாருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருச்சு? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அந்த நேரத்துல போய் யார்கிட்ட போய் சொல்றாங்க இந்த செய்திய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்கிட்ட ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, உணவு ரொம்ப அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில உணவுல பெரிய மாற்றம் தெரியுது. அதனால என்ன இப்படிப்பட்ட மாற்றம்னு வந்து சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்களாம். கவனிக்கிறீங்களா? அருமையான தோழர்களே, சகோதரர்களே, இளைஞர்கள் கவனிங்க. இந்த செய்தியை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முஃமின யகுலு ஃபீ மிஅவ் வாஹிதா. ஒரு ஈமான் கொண்ட மனிதன் ஒரு குடலிலே சாப்பிடுகிறான். எங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு குடல் தான் இருக்குது வயிற்றுல. என்ன வயிற்று தொட்டு பாக்குறீங்க? எங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குடல் தாங்க. ஒரு குடல் தான், 2 கண்ணு, 2 காலு, 2 கை இருக்கா இல்லையா? அது மாதிரி குடலுங்கிறது ஒரு குடல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இலக்கிய நடையில பேசுறாங்கன்னு பாருங்க. ஒரு மூமினான மனிதன், ஈமான் கொண்டவன் ஒரு குடலிலே சாப்பிடுகிறான். வல் காஃபிர யகுலு ஃபீ சபாத்தி அம்மாயின். ஈமான் கொள்ளாதவர்கள் 7 குடலிலே சாப்பிடுகிறார்கள். விளங்குதுங்களா? ஈமான் கொள்ள 7 குடலிலே சாப்பிடுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒரு ஈமானுக்கும் உணவுக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. உணவனுடைய அதிகரிப்பு அவனுடைய ஈமானுடைய பலகீனம் என்று தெரிகிறது. கஸ்லான சோம்பலை ஏற்படுத்தும். அதனால ஒரு ஈமான் கொண்ட மனிதனுக்கு வாழ்க்கையில உணவுங்கிறது என்னவா இருக்காது,
எந்த அளவு நிர்ணயிக்கப்பட்டதோ அதை விட தாண்டாதுன்னாங்க. அப்படி தாண்டும் பொழுது அங்கே ஈமானுடைய பலகீனம் இருக்கிறது, விளங்கணும். எனவே அருமையான சகோதரர்களே, ஈமானுக்கும் ஒரு உணவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதனுடைய தொடர்பு ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை எப்படி கணிக்கப்படுதுன்னு பாருங்க. மூமியினுடைய அடையாளமே என்னண்டா அளவோடு உண்ணுதல். மூமியினுடைய அடையாளம் என்னங்க? அளவோடு உண்ணுதல். மூமின் யாருங்க? மூமின் தொப்பி போட்டிருப்பான், அது போட்டு அதெல்லாம் இல்ல. மூமியினுடைய அடையாளம் என்னண்டா அளவோடு உண்ணுவான். அளவோடு உண்ண, அளவுக்கு மீறினால். அதே போலதான் வாழ்க்கையில உணவு என்பது அளவை தாண்டும் பட்சத்தில் அவனுடைய ஈமானே கேள்விக்குறியாக ஆகிவிடும். ஈமான் கொண்டிருக்கவங்க ஈமானே கேள்விக்குறியாக ஆகிரும். அதனால அருமையான சகோதரர்களே, பெரியோர்களை, இளைஞர்களை, தாய்மார்களை, சகோதரிகளே, வாழ்க்கையில உணவனுடைய கட்டுப்பாடு, உணவனுடைய அளவுகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பதற்குண்டான அடையாளம், மறந்துடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட அடையாளத்தை தொலைக்காமல் இருப்பதற்கு வயிறு புடைக்காமல் சாப்பிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, உணவுக்கு அல்லாஹ் ஈமானோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பை நாம் கனவிலும் மறந்து விடாமல் செயல்முறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை நம் வாழ்க்கையிலே தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.